பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் நமக்கு தேவையானால், அது நிலைத்திருக்க வேண்டுமேயானால், அதனோடு சேர்ந்து போராட்டமும் பாடுகளும் இல்லாமல் இருக்க வேண்டுமேயானால், அது கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநியாயமான சம்பாத்தியம், ஏழைகளை ஒடுக்கி சம்பாதிக்கிற வருமானங்கள், இப்படிப்பட்ட விதத்துல வருகிற சொத்துக்களும் ஆஸ்திகளும் அது கூடயே வரும் பொழுது நண்பனை போல சாபத்தையும் கூடவே குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வந்து நுழைக்கும். பிரியமானவர்களே, சொல்லுவோம் பார்த்தீங்களா, என் வயிற்றுல அடிச்சுட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. வட்டிக்கு நாம் பணம் கொடுப்பது மிக தவறான காரியம் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் ஒருவனுடைய கண்களை குருடாக்குகிறது, நீதிமானுடைய வார்த்தைகளை புரட்டுகிறது. பரிதானம் வாங்குகிறவனுடைய கூடாரத்துல அக்கினி இறங்குகிறது என்று சொல்லி எல்லாம் பரிதானத்தை குறித்து, அதாவது லஞ்சம் வாங்குவதை குறித்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழைக்கு உதவுறதுக்கு பணம் கொடுக்குறோம், அதை திருப்பி அவன் கிட்ட கேட்கும் போது 100 ரூபா கொடுத்துட்டு அதை 150 ரூபாயா 200 ரூபாயா வட்டியோட கொடுன்னு சொல்லி வாங்கும்போது, ஒன்றுமே இயலாத அந்த மனிதன் கொடுக்கும் பொழுது அழுது கொடுப்பான். வேர்வை சிந்தி, நான் உழைச்சேன், வட்டி போட்டு நான் 100 வாங்கினதை 200 கொடுக்க வேண்டியது இருக்குதேன்னு மிகுந்த மனம் உடைந்து அவற்றை கொடுப்பான். பிரியமானவர்களே, அது வாங்குகிற அந்த மனிதனுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை சேர்த்து வைத்து நாம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆகாப் ராஜாவை பார்க்கும் பொழுது நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமான முறையில அவனை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய கோபாக்கினை பயங்கர சாபமாய் ஆகாபுக்கு ஆண்டவர் சொன்னார். அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினான். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி அழுது கதறி சாம்பலில உட்கார்ந்தான், ரட்டுடுத்தி கொண்டான், ஆண்டவர் இடத்துல தாழ்மையை நடந்து கொண்டான். அதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தன்னுடைய பாவத்தை முழுவதும் உணர்ந்தபடினால இந்த சாபமான என்னுடைய கோபாக்கினையை இவனுடைய காலத்துல நான் செய்யாதபடிக்கு இவனுடைய குமாரனின் காலத்துல நான் செய்வேன் என்று சொல்லி அவனுடைய குமாரனின் காலத்துல ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற பெற்றோர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது சாபத்தை சேர்த்து வைத்து போகிற பெற்றோர்களாய் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, நிலைத்து நிற்கிற ஐஸ்வர்யம், நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால் கொடுக்கப்பட வேண்டும். அநியாயமான முறையில வருமானம் வேண்டாம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ ஏழைகள் படிக்க முடியாம, சாப்பிட முடியாம, உடுத்த வஸ்திரம் இல்லாம இருக்கிற இந்த பூமியில அநியாய முறையில நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை, அது என்றென்றைக்கும் உன்னை ஆசீர்வதித்து உயர்வான நிலையிலேயே வைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தாலும் அறிந்தவர்களாய் இருந்தாலும், வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். நீ அநியாயமாய் சம்பாதிப்பது உன் குடும்பத்திற்கு சாபம். அதை விட்டு தாண்டி வெளியே வா. பரலோகத்துல நீ சேர்க்கும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிரந்தரமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு எல்லா வேதனை பாடு உபத்திரவத்திலிருந்து விடுதலையாகி சந்தோஷமாய் வாழ்வோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.